3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை வழங்கினார் முதல்வர் ஸ்டாலின். எஸ்.ஜே. சூர்யா, லிங்குசாமி, அனிருத், சாய் பல்லவி, மணிகண்டன் உள்ளிட்ட 90 பேருக்கு கௌரவம். கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு. கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட இசையமைப்பாளர் திரு அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட நடிகர் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். கலைமாமணி விருது விழாவில் பின்னணி பாடகர் கே.ஜே. யேசுதாஸிற்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி விருது. யேசுதாஸிற்கு பதிலாக விருதை பெற்றுக் கொண்டார் அவரது மகன் விஜய் யேசுதாஸ். நான் பெரிதும் மதிக்கின்ற இசை மேதை திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பேரில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கப்படும் சிறப்பு விருதினை எனக்கு கிடைக்க பெருந்துணை செய்த தமிழ்நாடு அரசுக்கும் இயலிசை நாடக மன்ற தலைவர் செயலாளர்களுக்கும், இதை அங்கீகரித்து எனக்கு இந்த விருதை அளிக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் அதன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழி சிதைந்தால் அரசியல் அடையாளம் சிதைந்துவிடும். கலைகளை காப்போம், மொழியை காப்போம் என கலைமாமணி விருது விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைஞ்சிடும். நம்ம அடையாளமே அழிஞ்சிடும். அடையாளம் அழிஞ்சா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதையும் இழந்து வாழறதுல என்ன பயன்? அதனால கலைகளை காப்போம், மொழியை காப்போம், இதயத்தை காப்போம், இனத்தை காப்போம், அடையாளத்தை காப்போம். தேனி, கோவை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. சென்னை, திருப்பூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்வு. காலையில் 680 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 600 ரூபாய் அதிகரித்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி தொடுக்கப்பட்ட மனுக்கள். திங்கட்கிழமை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். இந்தியாவில் பருப்பு உற்பத்தியை அதிகரிக்க 11,400 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டத்தை தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. 100 மாவட்டங்களில் விளைபொருள் உற்பத்தியை அதிகரிக்க 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டமும் தொடக்கம். ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பெண் பத்திரிகையாளர்களை அனுமதிக்காத விவகாரம். ராகுல் காந்தி கண்டனம். அரசுக்கு தொடர்பில்லை என வெளியுறவு அமைச்சகம் விளக்கம்.